ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல காலம் வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய செல்வாக்கு கூடிக்கிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய செல்வாக்கு கூடிக்கிட்டே இருக்கும். இந்த செல்வாக்கு அப்படியே மெதுமெதுவா எக்ஸ்டெண்ட் ஆகி உங்களுடைய பேரு புகழ் ரொம்ப ஈஸியா பரவிக்கிட்டே இருக்கும். ரொம்ப திறமையான நபராக மதிக்கப்படுவீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த வருஷத்துல சரி பண்றதுக்கு சில முக்கியமான நாட்கள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். உலகெங்கும் வாழக்கூடிய வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு 2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதி ராத்திரியில உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆகுறாரு. அதை தொடர்ந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது, பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்கும் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப 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 அற்புதமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2020 2021 அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே வரல. ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர்லாம் கிட்டத்தட்ட கடந்த 7 வருஷம் 8 வருஷமாவே என்னடா லைஃப் இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை விருச்சிக ராசிக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் மாறுவதற்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல காலம் வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். உங்க குடும்பத்துல திடீர்னு யாராவது ஒருத்தருக்கு வெளியூர் வெளி மாநிலத்துல வேலை கிடைக்கும். இல்லைன்னா குடும்பத்தை விட்டு ஒருவர் கொஞ்ச நாள் வெளியே போய் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். திடீர்னு குடும்பத்துக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் வரும். இதன் மூலமாக ஃபண்டு ஃப்ளோ கொஞ்சம் நல்லா இருக்கும். கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது குரு 9ஆம் இடத்துக்கு வருது. நிறைய பெரிய பெரிய ஆளுங்களுடைய இல்லைன்னா ரொம்ப முக்கியமான உங்களுடைய மரியாதையை கொஞ்சம் உயர்த்தி காட்டக்கூடிய எல்லா இடத்துலையும் உங்களை கொண்டு போய் வைக்கும். நிறைய நன்மைகளை செய்யும். திடீர்னு ஒரு நாள் கோயிலுக்கு போகலான்னு தோணும். அங்க இன்னொருத்தரை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வேற யாராவது ஒருத்தரை பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான நபரை பார்ப்பீங்க. உங்களுடைய செல்வாக்கு கூடிக்கிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய செல்வாக்கு கூடிக்கிட்டே இருக்கும். இந்த செல்வாக்கு அப்படியே மெதுமெதுவா எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த வருஷ கடைசியில இந்த செல்வாக்கு அப்படியே உங்களுடைய தொழிலா மாறும். இல்லைன்னா தொழில் வளர்ச்சியா மாறும். பெரிய அளவுல வருமானமா மாறும். அப்போ இப்பயே உங்களுடைய செல்வாக்கு வளரும் போதே மெதுமெதுவா இந்த வருமானங்கள் வர தொடங்கும். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா போய் அப்படியே அந்த பீக்கை போய் டச் பண்ணும். இந்த 12 மாசம் குரு பெயர்ச்சி அட்டகாசமா இருக்க போகுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இப்போ திடீர்னு ஒரு சில சிந்தனைகள் தோணும். நம்ம ரொம்ப நாள் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நினைச்சோம்ல, இதெல்லாம் செய்யலாம்னு நினைச்சோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க, இரும்பு உருக்கால வச்சிருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட லேத் வச்சிருக்கிறவங்க, வெல்டிங் பண்றவங்க, அப்புறம் இந்த கப்பல் அதை ஒட்டி தொழில் செய்யறவங்க, படகு வச்சிருக்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு தோணும். திடீர்னு வெளியிருந்து ஏதாவது ஒரு ஆர்டர் கிடைக்கும். அதை ஒட்டி இவங்களுடைய வாழ்க்கை மாறும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, கவர்மெண்ட்ல இருந்து வேலை எதிர்பார்க்கிறது, அரசு அதிகாரிகளோட தொடர்பு வாங்கிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அரசு அதிகாரிகளுடைய பணத்தை இவங்க முதலீடா வாங்கி அதை பயன்படுத்திக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனில வேலை செய்யறவங்க, மெக்கானிக்கா வேலை செய்யறவங்க, மெக்கானிக் பஸ்ஸு இல்லைன்னா மெக்கானிக்கல் ஏதாவது டூல்ஸை யூஸ் பண்றவங்க, தயாரிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டம் தான் சொல்லணும். விருச்சிக ராசிக்காரங்க விவசாயத்துல இருக்கும்போது திடீர்னு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பா மரம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய அளவுல வருமானம் வரும். மர வியாபாரம் செய்யறவங்களுக்கு, தச்சு தொழில் செய்யறவங்களுக்கு, ஆசாரி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமா அமையும். அப்புறம் கார்பெண்டர்ஸுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமா அமைய போகுது. விருச்சிக ராசி டாக்டர்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பர். ரொம்ப நுணுக்கமான ஆப்ரேஷன், ரொம்ப நுணுக்கமான கேஸுகள் எல்லாம் தீர்த்து
இந்த பிரச்சனையை வந்து வேற யாரும் தீர்க்க முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தீர்த்து அந்த அந்த சிக்கல்ல இருந்து நீங்க ஒரு பேறுகளை சம்பாதிப்பீங்க. ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு ஒரு சின்ன சொல்யூஷனை சொல்லி உங்களுடைய பேரு புகழ் ரொம்ப ஈஸியா பரவிக்கிட்டே இருக்கும். ரொம்ப திறமையான நபராக மதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு திறமை இருந்தாலும் இவ்வளவு நாள் மதிக்கப்படாம இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களை அப்படியே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். விருச்சிக ராசிக்காரங்க டீ கடை வச்சிருக்கிறவங்க, டீ மாஸ்டரா இருக்கிறவங்க, பேக்கரி மாஸ்டரா இருக்கிறவங்க, அப்புறம் ஹோட்டல் கடையில மாஸ்டரா இருக்கிறவங்க, ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க, தண்ணி கேன் போடுறவங்க, இல்லைன்னா தண்ணி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க, வண்டி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க அப்படின்னு இந்த கொஞ்சம் பயணத்திலேயே இருக்கிறவங்க, இந்த கீழ்மட்ட தொழில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய வேலை கிடைக்கும். துப்புரவு தொழில் செய்றவங்க, அது தொடர்பான பொருட்களை தயாரிக்கிறவங்க, துப்புரவு தொழில்லயே வந்து கொஞ்சம் அதிகாரிகளா இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில சில நன்மைகள் திடீர்னு வந்து போகும். திடீர்னு எங்கேயாவது கீழ இருந்து தங்கம் கிடைக்கிறது, பெரிய பணம் கிடைக்கிறது, இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க மதிக்கப்படுவது, ஒரு பெரிய ரிவார்டு கொடுக்கப்படுவது, சன்மானம் கொடுக்கப்படுவது, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உங்களை சுத்தி சுத்தி நடந்துட்டு இருக்கும். திடீர்னு வரும். இந்த நன்மைகள் எல்லாம் எப்படி ஆரம்பிக்கும்னா மெதுவா ஆரம்பிக்கிறத விட கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கிடைக்கும். கோச்சிங் பிஸ்னஸ் இருக்கிறவங்க, தண்ணி சார்ந்த தொழில் செய்யறவங்க, குறிப்பா வந்து இந்த ஃபிட்னஸ் சென்டர், வெயிட் லாஸ் கம்பெனி, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். டைரக்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சூப்பரான கட்டம். நிறைய நல்ல வாய்ப்புகள் தேடித்தான் வரப்போகுது. உங்க வாழ்க்கையும் மாறத்தான் போகுதுங்கிறத நீங்களும் பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க விவசாயம் செய்யறவங்களா இருந்தாலும், விவசாய பொருட்களை வாங்கி விற்கிறவங்களா இருந்தாலும், அவங்க தேங்காய், முள்ளங்கி, கிழங்கு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு, கேரட், பீட்ரூட், இந்த மாதிரி பொருட்களை ஒட்டி யாரெல்லாம் வியாபாரம் செய்யறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப அற்புதமான சூப்பரான ஒரு விஷயத்த செஞ்சு தரும். நெல் விளைச்சல் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமா இருக்கும். கரும்பு வளர்ச்சி பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமா இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க வீடு கட்டி வைக்கும் போது இந்த வருஷம் அமோகமான லாபத்தை பார்ப்பாங்க. செங்கல், மணல், கல்லு, ஜல்லி, அப்புறம் கருங்கல்லு, எம்சாண்டு, இது போல வீடு கட்டுறது சம்பந்தமான பொருட்களை விற்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. விருச்சிக ராசியில சுரங்க தொழில் செய்யறவங்க, கிணறு வெட்டுறவங்க, போர்வெல் போடுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, இல்லைன்னா சரக்கு மூட்டை தூக்குறவங்க, இதை போல இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க ஜோசியத்துறையில இந்த வருஷத்துக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும். நிறைய கிளைண்ட் கிடைப்பாங்க. புது புது பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம கிளைண்ட்டை மட்டும் பார்த்து சரி பண்ண பாருங்க. பரிகாரத்துக்குள்ள போயிட்டு அவங்கள ஏமாந்து போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்காம பார்த்துக்குங்க. மாந்திரீகம் செய்யறவங்களும் பார்த்துக்குங்க. உங்களை ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் வேலை செய்யும். ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசிக்காரங்க கெமிக்கல் வச்சு வேலை செய்யறவங்க, சோப்பு தயாரிக்கிறவங்க, சோப்பு தூள் தயாரிக்கிறவங்க, ஷாம்பு தயாரிக்கிறவங்க, அப்புறம் பெனாயில், ஆசிட், இதை ஒட்டி தொழில் செய்யறவங்க யாரா இருந்தாலும் சரி, தயாரிக்கிறவங்க, விற்கிறவங்க, இல்லை அதை கொண்டு போய் வேற வகையில பேக் பண்ணி மார்க்கெட் பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த காலகட்டம் நிஜமாவே ஒரு நல்ல காலகட்டம் தான் சொல்லணும். அப்புறம் சேரு, மண்ணு, பானை செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டமா இருக்கும். அப்புறம் சாக்கடை, அது சம்பந்தமா கட்டுறவங்க, கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் எடுத்து சாக்கடை கட்டுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். டாஸ்மாக் வியாபாரம் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனா நல்ல லாபம் கிடைக்கும். தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வரும், அதை சமாளிக்கவும் பார்த்துக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த வருஷத்துல சரி பண்றதுக்கு சில முக்கியமான நாட்கள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். தேய்பிர சப்தமி திதியும் பூரட்டாதி நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாளில் நீங்க நீர்நிலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மலை மேல இருக்க முருகன் கோயிலுக்கு போகக்கூடாது. தண்ணி பக்கத்துல, ஆத்தோரத்துல, கிணத்தோரத்துல, இல்லை அப்படின்னா கடலோரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போகலாம். நீங்க எந்த முருகன் கோயிலுக்கு வேணா போகலாம். ஆனா அங்க ஆறு, குளம், ஏரி,
கடல் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அப்படிப்பட்ட முருகன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க சாமி கும்பிட்டு வரும்போது, அந்த முருகன் கோயில்ல போயிட்டு அன்னதானத்துக்கு நீங்க காசு கொடுத்துட்டு வரும்போது, அரிசி வாங்கி கொடுத்துட்டு வரும்போது, இல்லைன்னா அங்க இருக்கிற யாராவது சிலருக்கு அன்னதானம் செய்யும் போது உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியா குறையாது, பட்டுன்னு குறைஞ்சி உங்க பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இந்த முன்னேற்றத்தை மொத்தத்தையும் நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த குரு பெயர்ச்சியாக இது அமையும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.